வேர்ல்ட்லேயே பவர்ஃபுல்லான கண்ட்ரி எது அப்படின்னு கேட்டால் எல்லாருமே சொல்கிற விஷயம் ரஷ்யா, சைனா, அதே மாதிரி அமெரிக்கா. இந்த மாதிரி அதிகமான பாப்புலேஷன் இருக்கிற நாடு தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல் நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நாட்டோட ரியல் ஃபினான்ஷியல் பவர் என்ன அப்படின்றது கால்குலேட் பண்ணுறதுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா கோல்டு ரிசர்வ். அதாவது ஒரு நாடு அதிக அளவில் கோல்டு ரிசர்வ் வச்சுருந்தாங்க அப்படின்னா எக்கனாமிக்கல் ரொம்பவே ஸ்ட்ராங்கான கண்ட்ரி அது, ரொம்பவே பவர்ஃபுல்லான கண்ட்ரி அது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ வேர்ல்டுலேயே அதிகமான கோல்டு ரிசர்வ் பண்ணி வச்சிருக்க கண்ட்ரி எது அப்படின்னு கேட்டா அஃப்கோர்ஸ் அமெரிக்கா தான். ஸோ நம்ம இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு? ஸோ கோல்டையே வந்து இவ்வளோ அக்ரெசிவா எல்லா நாடுகளும் இப்போ பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எதனால வந்து கோல்டுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸு, அதே மாதிரி இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல ஏஐயா இருக்கட்டும், டிஜிட்டல் கரன்சியா இருக்கட்டும், கிரிப்டோவா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ரொம்பவே ஸ்பீடா க்ரோ ஆகிக்கிட்டு இருக்க சுச்சுவேஷன்ல ஏன் கோல்டை இவ்வளோ வந்து வாங்குறாங்க அப்படின்றதுக்கு ரீசன் என்ன? கோல்டு ரிசர்வ்னா என்ன? ஸோ கோல்டோடைய முக்கியத்துவம் என்ன? ஏன் அதிகமான கோல்டை வந்து அதிகமான சென்ட்ரல் பேங்க்ஸ் வாங்குறாங்க அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல கோல்டு ரிசர்வ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் எமர்ஜென்சிக்காக நம்ம ஃபண்ட் வச்சிருப்போம், மணி வச்சிருப்போம். இப்போ அவசர தேவைக்காக ஏதாவது மெடிக்கல் செலவா இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபங்க்ஷனா இருக்கட்டும், ஸோ இதுக்கெல்லாம் நம்மளுக்கு மணி வேணும் அப்படின்றதுக்காக மணியை சேவ் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் ஒரு கண்ட்ரியும் தன்னோட எமர்ஜென்சிக்காக ஏதாவது ஒஸ்ட் சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா ஒரு அசெட் கிளாஸ், சேஃபான அசெட்டை வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஒரு சேஃப் அசெட் தான் பேக்கப் அசெட்டா வந்து கோல்டு இப்போ இருக்கு. ஸோ இதுதான் வந்து கோல்டு ரிசர்வ்னு சொல்லுவாங்க. ஸோ கோல்டை பொறுத்தவரையும் ஃபிசிக்கலாக வந்து நிறைய பேர் வந்து ஜுவல்லரி பேஸில் வாங்குவாங்க. ஸோ நாடுகளை பொறுத்தவரையும் அதாவது சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபிசிக்கல் கோல்டாவோ இல்லை கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டோ வந்து வாங்க மாட்டாங்க. ஆக்சுவலாக கோல்டு ரிசர்வ் ஒரு கண்ட்ரி வாங்குறாங்க அப்படின்னா அது வந்து ஜுவல்லரியும் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. இந்த கோல்டை வந்து ரிசர்வ் பேங்க் மாதிரியான சென்ட்ரல் பேங்க்ஸ் வாங்கி பாதுகாப்பாக வச்சிருப்பாங்க. ஸோ ஏன்னா இந்த கரன்சியோடைய வேல்யூ அப்படின்றது வந்து எப்போ வேணாலும் மேலே போகலாம், எப்போ வேணாலும் கீழே போகலாம். ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷனால தான் கோல்டு வந்து ஒரு சேஃபான அசெட் கிளாஸாக வந்து இப்போ வரை இருக்குது. ஸோ டாலர் கூட ஒவ்வொரு சமயத்தில் வந்து வீக் ஆகும், ஒவ்வொரு நேரத்தில் ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ நம்மளுடைய கரன்சி அதாவது நம்மளுடைய ரூபீஸோடைய வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா டாலரோட மதிப்பை வச்சு பார்க்கும்போது நம்மளுடைய வேல்யூ கம்மியாகும் கூடாகும் அப்படின்றதுனால இப்போ இந்த கோல்டை பொறுத்தவரையும் ஆயிரக்கணக்கான வருடங்களாக வந்து தன்னோட வேல்யூவை வந்து தக்க வச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கோல்டை பொறுத்தவரையும். ஸோ அதனால தான் கோல்டை வந்து இப்போ வரை எல்லாருமே ஒரு சேஃபான அசெட்டாகவும் கோல்டு அதிகமாக ரிசர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கோல்டை பொறுத்தவரையும் இந்த அன்லிமிட்டெட் ஃபினான்ஷியல் இன்சூரன்ஸாக வந்து கோல்டை வந்து எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு அளவில் எந்த கண்ட்ரி அதிகமாக கோல்டு வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா நம்பர் 1 பிளேஸில் வந்து அமெரிக்கா தான் இருக்குது. ஸோ அமெரிக்கா தான் உலகத்திலேயே பிக்கஸ்ட் எக்கனாமிக் மட்டும் இல்லாமல் அதிகமாக கோல்டு வச்சிருக்க நாடும் அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அமெரிக்காட்ட கோல்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 8133 டன் கோல்டை வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து அதர் கண்ட்ரிஸோட நம்ம கம்பேர் பண்ணுறப்போ வந்து பல மடங்கு அதிகம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கோல்டு ரிசர்வ்ன்றது அமெரிக்காவுடைய ஃபினான்ஷியல் பவருக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னே வந்து பார்க்கலாம். ஸோ அதனால தான் உலகமே வந்து இந்த டாலரை நம்பி ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்தியாவை பொறுத்தவரை எத்தனாவது பிளேஸில் இருக்குது அப்படின்னா இந்தியாவை பொறுத்தவரையும் 8வது பிளேஸில் இருக்குது. இது ஒரு நல்ல விஷயமானு கேட்டால் கட்டாயம் வந்து நல்ல விஷயம் தான். ஏன் அப்படின்னா கடந்த சில வருஷங்களாகவே வந்து ஆர்பிஐ பொறுத்தவரையும் அதிகமாக வந்து கோல்டை வந்து பை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு காரணம் வேர்ல்டோடைய எக்கனாமிக்கல் சிச்சுவேஷன் தான். ஸோ ரொம்பவே வந்து ஒரு அன்பிரடிக்டபிளாக அன்சர்டனிட்டியாக இருக்குது. இப்போ ஒரு பக்கம் பார்த்தா வார் பார்க்கலாம், இன்னொரு பக்கம் இன்ஃப்ளேஷன். ஸோ இது எல்லாமே வந்து காரணமாக தான் கோல்டு வந்து அதிகமாக பை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த டாலர் ஃப்ளக்சுவேஷன். ஸோ இதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு தான் வந்து நம்ம இந்தியாவை பொறுத்தவரையும் ஆர்பிஐ வந்து தொடர்ந்து கோல்டை வந்து பை பண்ணி ரிசர்வ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ரிஸ்க்லாம் அதிகரிக்கிறப்ப கோல்டு தான் ஒரு சேஃபான அசெட். ஸோ ஆர்பிஐ பொறுத்தவரையும் கோல்டிங்ஸை வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ கோல்டு அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கும் ஒரு நாட்டுக்கு அப்படின்னா, ஒரு நாட்டில் அதிகமான கோல்டு இருந்துச்சு அப்படின்னா இன்டர்நேஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்தியாவில் பண்ணுவாங்க. இப்போ இந்தியாட்ட அதிகமாக கோல்டு இருந்துச்சு அப்படின்னா இந்தியாவில் பண்ணுவாங்க. இப்போ ஒரு நாட்டில் அதிகமான கோல்டை வச்சு தான் அந்த நாடு எக்கனாமிக்கல் ஸ்ட்ராங்கா அப்படின்னு எஃப்ஐஐ டிசைட் பண்ணி எஃப்ஐஐ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எஃப்ஐஐ இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த நாட்டில் எக்கனாமிக்கல் இன்னும் க்ரோ ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்தாலும் சரி, கரன்சி வீக் ஆனாலும் சரி, கோல்டுன்றது ஒரு பெரிய அளவு சேஃப்டி நெட்டாக கூட இருக்கலாம் அப்படின்றதுனால தான் சென்ட்ரல் பேங்க்ஸை பொறுத்தவரையும் கோல்டை அதிகமாக சேல் பண்ணுறதை விட அதிகமாக பை பண்ணுறாங்க அப்படி
அப்படின்ற மாதிரி டேட்டா சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் அதிக அளவில் பல கண்ட்ரீஸோட சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து அதிகமாக கோல்டை வந்து பை பண்ணி ரிசர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து கோல்டு ரிசர்வ் பற்றி, அதாவது கவர்மெண்ட் அதிகமாக கோல்டு ரிசர்வ் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்தவரையும் இந்திய ஃபேமிலிஸ் இருக்காங்க இல்லையா, இந்திய குடும்பங்கள் வந்து அவங்களுடைய கோல்டு பற்றி நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கூட நம்ம பேசியிருப்போம். அந்த வீடியோவில் கோல்டு வந்து பல சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து வாங்கியிருக்க கோல்டையும் இப்போ நம்மளோட இந்திய மக்கள் வாங்கியிருக்க கோல்டையும் நம்ம கால்குலேட் பண்ணி கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, அந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் 10 சென்ட்ரல் பேங்க்ஸ் வாங்கியிருக்க அந்த கோல்டை விட பல மடங்கு அதிகமாக வந்து இந்தியாவுடைய ஃபேமிலிஸ் வந்து அதிகமாக ஃபிசிக்கல் கோல்டாக வச்சுருக்காங்க. அதாவது கேஷ் கோல்டிங்ஸ் மாதிரி கோல்டு ஹோல்டிங்ஸை வந்து கையில் அதிகமாக வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ஃபிசிக்கல் கோல்டு லாக்கரில் இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம். ஸோ அதிகமான கோல்டை வந்து யார் வச்சுருக்காங்க அப்படின்னா இந்திய மக்கள் தான் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி டேட்டா சொல்கிறாங்க. ஸோ இந்திய மக்கள்கிட்ட இருக்கிற கோல்டு வந்து பல கண்ட்ரீஸோடைய சென்ட்ரல் பேங்க்ஸ் கோல்டு ரிசர்வ் விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா சொல்லுது. அதனால தான் இந்தியா வந்து வேர்ல்டு அளவில் வந்து பார்க்கும்போது பிக்கஸ்ட் கோல்டு கன்சியூமர்ல ஒன்றாக இருக்குது அப்படின்ற மாதிரி. கோல்டு ரிசர்வ்ல வந்து அமெரிக்கா முதலிடத்துல இருந்தாலும் இந்த கன்சியூமர்ல வந்து இந்தியா தான் வந்து அதிக அளவில் கோல்டு வச்சிருக்க நாடாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து இதுல இருந்து என்ன மாதிரியான விஷயங்களை எடுக்கணும் அப்படின்னா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். சென்ட்ரல் பேங்க்ஸ் எதையும் எமோஷனலாக கோல்டை வந்து வாங்க மாட்டாங்க. மக்கள் தான் எமோஷனலாக வந்து கோல்டு வாங்குவாங்களே தவிர சென்ட்ரல் பேங்க்ஸ் அதிகமாக வந்து கோல்டை வாங்க மாட்டாங்க. அப்படி கோல்டு அவங்க அதிகமாக ரிசர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஃபியூச்சர் ரிஸ்க்கை கால்குலேட் பண்ணி தான் அவங்க வாங்குறாங்க அப்படின்ற சிக்னலாக கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை பொறுத்தவரையும் கோல்டை வந்து இக்னோர் பண்ணவே கூடாது. ஸோ தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாமே கோல்டில் போடணுமா அப்படின்னு கேட்டால் வந்து, ஆனால் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஸ்மால் அலோகேஷன் ஆகுது இந்த கோல்டு இருந்தால் ரிஸ்க் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகி பேலன்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பர்ட்லாம் சொல்றாங்க. ஸோ ஓவராலாக பார்க்குறப்போ கோல்டு ஒரு மெட்டல் மட்டும் கிடையாது, ஒரு நாட்டோடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அண்ட் பவர்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பவர்ஃபுல் கண்ட்ரி அப்படின்னு பார்க்குறப்போ கோல்டு ரிசர்வ் தான் வந்து எல்லாருமே சொல்றாங்க. ஸோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், எக்கனாமிக்கல் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், குளோபல் கான்ஃபிடன்ஸாக இருக்கட்டும், இது இந்த மூணுக்குமே ஒரு சிம்பிள் அப்படின்னா அது கோல்டு தான். ஸோ அமெரிக்கா இன்னும் நம்பர் 1ல இருக்கு. ஸோ இந்தியாவை பொறுத்தவரையும் 8வது இடத்துல இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆனால் இன்னும் ரிசர்வ் பண்ணுறதா இருக்கட்டும், பை பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க வந்து முன்னேறிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து இம்ப்ரூவ் ஆகுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இனி வர்ற காலங்களில் ஆர்பிஐ வந்து இன்னும் கோல்டு வாங்கினாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா அந்த ரேங்கிங்கில் இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி டேட்டாலாம் சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக வந்து இந்தியாவை பொறுத்தவரையும் எவ்வளோ கோல்டு வாங்கினா வந்து இன்னும் ரேங்கிங்கில் முன்னேற முடியும். அது மட்டும் இல்லாமல் கோல்டு ரிசர்வ் மேலே ஏன் இவ்வளோ அக்ரெசிவாக எல்லா பேங்க்கும் வந்து எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சிக்னல் இருக்குமா அப்படின்னு இன்னொரு சைட்ல இருந்து யோசிக்க தோணுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்க்குறப்போ வந்து கோல்டு இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்ற மாதிரி வந்து போய்கிட்டே இருக்கு. இன்னும் அந்த கோல்டு அந்த சேஃப் அசட் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து இன்னும் மாறவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களை பொறுத்தவரை கோல்டு எவ்வளோ முக்கியம், கோல்டு ரிசர்வ்ன்றது சென்ட்ரல் பேங்க்ஸ் பார்த்துக்குவாங்க. உங்களை பொறுத்தவரை கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அலோகேஷன் வச்சிருந்தா கரெக்டாக இருக்கும், கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.